கண்டிப்பா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் ஹேர் வாஷ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எப்படி முடி வளர்த்துறப்ப நான் பண்ண தப்பு சரி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி இருந்த என் முடியை எப்படி இந்த மாதிரி வளர்த்தனேன் அப்படிங்கறத தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற முக்கியமான விஷயம், நிறைய பேர் முடி வெட்டினா முடி வளரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. முடி வெட்டினா முடி வளராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முடி வந்து ரூட்ல இருந்து, ஐ மீன் ஸ்கேல்ப்ல இருந்து தான் வளருது, டிப்ல இருந்து வளர்றது கிடையாது. அதனால ரெகுலரா ஹேர் கட் பண்றது மூலியமா முடி வளருமான்னு கேட்டா இல்ல. ஸோ ரெகுலரா ஹேர் கட் பண்ணாதீங்க. ஆனா ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஹேர் கட் பண்றதுக்கும் ஹேர் ட்ரிம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹேர் ட்ரிம் எதுக்கு பண்றோம்னா, நமக்கு இந்த மாதிரி டிப் ஆஃப் த ஹேர்ல நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கிறது மூலியமா நம்மளோட ஹேர் ஹெல்தியா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்மளுக்கு மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ட்ரிம் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாவே உங்களுக்கு ஹேர் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். செகண்ட் டிப் வந்து ரெகுலராக ஆயில் பாத் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ரெகுலராக ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. இது ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இது ரெண்டுமே செய்யணும்னு சொன்னோடனே நீங்கள் வந்து இதை ரெண்டுமே வீக்லி எத்தனை டைம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்படி வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஒரு டைம் ஆயில் பாத் எடுப்பேன், ஒரு டைம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் மாஸ்க் இந்த சென்ஸ் நான் நேச்சுரல் DIY ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், ஸ்டோர் ப்ராட் யூஸ் பண்ணுவேன். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மை டைம். எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டோர் ப்ராட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எனக்கு ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னா நான் நேச்சுரல் DIY யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி DIY யூஸ் பண்ண பாருங்க. சீக்கிரமா பண்ற DIY ஹேர் மாஸ்க்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. அந்த வீடியோல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஆனா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுங்க, ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்றது மூலியமா உங்களோட ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருக்கும். நான் வந்து வீக்லி 2 ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்க வந்து ஜிம் பண்ற ஒரு பர்சன், இல்ல நான் யோகா பண்ணுவேன், நான் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 to 3 டைம்ஸ் கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் வந்து வெளியில எங்கேயும் அவ்வளவா போக மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் 2 டைம்ஸ் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பா இருந்தா நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா வீக்லி 2 ஆவது அட்லீஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுங்க. வெளியில இருக்கிற டர்ஸ்ல நம்ம ஸ்கேல்ப்ல அக்யூமுலேட் ஆகும், அதெல்லாம் கிளீன் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா வீக்லி 2 ஆச்சும் அட்லீஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கேல்ப் மசாஜ் பண்றது. ஸ்கேல்ப் மசாஜ் பண்றது மூலியமா உங்களோட ஸ்கேல்ப்ல நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அப்படி நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆனாவே உங்களோட ஹேர் நல்லா க்ரோ ஆகும். நான் வந்து தலை சீவுறப்ப மோஸ்ட்லி மசாஜ் பண்ணுவேன். தலை சீவுறப்பே நான் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து சீவுவேன். அப்படி அழுத்தம் கொடுத்து சீவுறப்ப நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸால நல்லா மசாஜ் பண்ணுவேன். டெய்லி அப்படி உங்களோட ஸ்கேல்பை உங்க கையாலேயே மசாஜ் பண்றது மூலியமா நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். உங்களோட ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் அட்லீஸ்ட் உங்க ஸ்கேல்பை மசாஜ் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்கேல்ப் மசாஜ் அப்படின்னு வரப்ப இன்வர்ஷன் மெத்தட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. நான் ஒரு டைம் 2 டைம் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ரெகுலரா அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா அதை கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்வர்ஷன் மெத்தடை அப்பப்பதான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்து கோம் பண்றப்பயே என்னோட ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்றப்பையும் நம்ம ஏனாதானே ஆயில் அப்ளை பண்ணிட்டோமா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஸ்கேல்பை சின்னதா ஒரு மசாஜ் கொடுங்க. அப்படி பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கேல்பை நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். நெக்ஸ்ட் டிப் வந்து நான் எனக்குமே சேர்த்து சொல்லிக்கிறேன். பிகாஸ் எனக்கு லூஸ் ஹேர்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி பண்ணா உங்களோட ஹேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும். பிகாஸ் வெளியில போறப்ப நம்மளோட ஹேர் நிறைய காத்துல பறக்கும். அது மட்டும் இல்லாம பொல்யூஷன் எல்லாமே, மண்ணு, டஸ்ட் எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப்ல ஹேர்ல அக்யூமுலேட் ஆகும். அதெல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நீங்க வீட்டுல இருக்கிறப்பயுமே செக்யூரான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. இதை நீங்க பன் போட்டு வச்சுக்கோங்க, ஆர் எல்ஸ் நீங்க ஒரு நார்மல் போனிடெயில் போட்டு வச்சுக்கோங்க, ஆர் நீங்க வந்து ஜட பின்னி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செக்யூரான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நைட்டு தூங்க போங்க. அப்படி பண்றது மூலியமா உங்களோட ஹேர் நெக்ஸ்ட் டே காலையில ஈஸியா சிக்கெடுக்க முடியும், நிறைய முடி கொட்டாது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது. நம்ம உள்ளார என்ன கொடுக்குறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்தி ஃபுட்டா கொடுங்க. கறி லீஃப் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஆம்லா சாப்பிட்றது, அந்த மாதிரி நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாவே கண்டிப்பா உங்களோட ஹேர் க்ரோத்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டிப் இல்ல, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஷாம்பூ பண்றது மூலியமாவோ, ஹேர் ஆயில் அப்ளை பண்றது மூலியமாவோ, கண்டிஷன் பண்றது மூலியமாவோ இது எதுவுமே உங்களோட ஹேரை க்ரோ பண்றதுல ஹெல்ப் பண்ணாது. ஷாம்பூ வந்து உங்களோட ஸ்கேல்பை கிளீன் பண்றதுக்கு மட்டும்தான். ஹேர் ஆயில் உங்களோட ஹேரை நரிஷ்மெண்டா பார்த்துக்கும், நரிஷ் பண்ணும். அவ்வளோ மட்டும்தான் அந்த ஹேர் ஆயிலோட வேலை. அதே மாதிரி கண்டிஷனும் தான். கண்டிஷனர் அப்படிங்கிறது உங்களோட ஹேரை ஃப்ரிஸ் ஃப்ரீயா மேனேஜபிளா பார்த்துக்கும். அவ்வளோ மட்டும்தான் அந்த கண்டிஷனரோட வேலை. இது எதுவுமே உங்களோட ஹேரை க்ரோ பண்றதுல ஹெல்ப் பண்ணாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் முக்கியமான டிப் வந்து உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடி வந்து ஸ்கேல்ப்ல இருந்தா வளருது, டிப்ல இருந்து வளரல. அப்படி ஸ்கேல்ப்ல இருந்து வளர்றது மூலியமா உங்களோட ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியா இருந்தாதான் முடி வளரும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முடி வளராது. டேண்ட்ரஃப் இஷ்யூ இருந்தா கண்டிப்பா டேண்ட்ரஃப் கிளீன் பண்ணுங்க. நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், மீதி இருக்கிற எல்லா நாளும் என் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி பண்றது மூலியமா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாகும், வெளியில போய் பொல்யூஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆயில் அப்ளை பண்ணி எல்லாமே உங்களோட ஸ்கேல்ப்ல நல்லா டஸ்ட் அண்ட் டர்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஒரு நைட் முன்னாடி மட்டும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்க. வெளியில போயிட்டு டெய்லியுமே நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவான்னு கேட்டா அப்படி இல்லை. அப்படி நீங்க டெய்லியுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணா கண்டிப்பா உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்தியா இருக்காது. ஐ ஹோப் நான் இப்ப சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.